ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்பதை தீர்மானிக்க வாதம் செய்து கொண்டிருந்தனர். இதை கண்ட சிவபெருமான் ஒரு மாமேதி அக்னிலிங்கம் போல தோன்றினார். அது தொடக்கமும் இல்லாதது, முடிவும் இல்லாதது. எனது அடியையோ அல்லது முடியையோ இருவரில் யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்று கூறினார். விஷ்ணு பகவான் வராகமாக மாறி பூமிக்குள் பாய்ந்து சென்று இந்த அக்னிலிங்கத்தின் அடியைக் காண வேண்டும் என முயன்றார். ஆனால் அவர் எவ்வளவு சென்றாலும் அடியைக் காண முடியவில்லை. பிரம்மா அன்னப்பறவையாக ஆகாயத்தில் பறந்து அதன் தலையை காண முயன்றார். ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் தான் தலையை கண்டதாக பொய் சொன்னார். இதை கண்ட சிவபெருமான், பொய் பேசுவது பக்தி அல்ல, உண்மையை ஏற்றுக்கொள்வதே ஞானம் என்று பிரம்மாவிற்கு அறிவுரை கூறினார். இதனுடைய நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை மலை மீது மகா தீபம் ஏற்றப்படுகிறது. அது சிவபெருமானால் வெளிப்பட்ட அக்னி ரூபத்தின் நித்திய நினைவு. ஓம் நமசிவாய.